வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வள்ளல் இருந்த மலைதனை வலம் வருதல் வாய்மை என்பது சம்பந்தர் வாக்கு. இறைவனின் கோவில் கொண்டு விளங்கும் திருத்தலங்களுக்கு செல்வதே புண்ணியம். உங்களுக்கு புண்ணியம் சேர்க்கும் வகையில் இதோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. வாலாஜாப்பேட்டையில் 4 திசைகளிலும் ஒவ்வொரு ஆஞ்சநேய திருக்கோவில்கள் உள்ளன. அதிலும் கிழக்கு திசை நோக்கி வீற்றிருக்கும் வீர ஆஞ்சநேய திருக்கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. இந்த வீர ஆஞ்சநேயர் சீதையை கண்ட மகிழ்ச்சியில் இங்கு சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிப்பதால் வெற்றி ஆஞ்சநேயர் என்றும் கூறப்படுகிறார். எத்தனையோ திருக்கோயில்கள் இருந்தாலும் ஆஞ்சநேயருக்கென்று தனியாக ஆலயம் ஒரு சில மட்டுமே இருக்கிறது. அவற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு கோயிலாக இந்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. சென்னையை அடுத்துள்ள வாலாஜாவில் அமைந்திருக்கும் இந்த ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் திருக்கோயில் ஏறத்தாழ 400 ஆண்டுகள் பழமையானது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். இந்த பகுதி பழங்காலங்களில் சுக்கிரவனமாக இருந்திருக்கிறது. ஏராளமான வானரங்கள் இந்த வனப்பகுதியில் பழங்களை உண்டு இங்குள்ள புண்ணிய தீர்த்தத்தில் நீரருந்தி சுற்றித் திரிந்திருக்கின்றன. இராமாயண காலத்தில் இலங்கையில் சீதையை கண்டு திரும்பி வரும் வழியில் ஆஞ்சநேயரும் இங்கு இளைப்பாறியதாக கூறுகிறார்கள். இதற்கு சான்றாக இத்திருக்கோயிலின் மூலவரான ஆஞ்சநேயர் வலது கையை மேலே தூக்கியவாறு வெற்றி முத்திரையை காட்டியும் இடையில் இடது கையை கம்பீரமாக வைத்தும் உடலில் தாமரை கொடி சுற்றிய நிலையில் வெற்றி பெருமிதத்துடன் காட்சியளிக்கிறார். இவரை வெற்றி ஆஞ்சநேயர் என்றே இன்றும் அழைக்கின்றனர். கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் மூலவர் சன்னதியில் வெற்றி ஆஞ்சநேயர் வடக்கு திசையை பார்த்தபடி இருக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கும் இவரை வணங்கினால் தொட்ட காரியங்கள் யாவிலும் வெற்றி கிடைக்கும் என்கிறார்கள். இந்த திருக்கோயிலில் 2 உற்சவர்கள் எழுந்தருளியிருக்கிறார்கள். பஞ்சமுக ஆஞ்சநேயராகவும் பக்த ஆஞ்சநேயராகவும் விளங்கும் இந்த உற்சவ மூர்த்தங்களுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. இங்கே வீட்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ வீராஞ்சநேய சுவாமி சன்னதி இந்த மாநகராட்சியினுடைய
4 பக்கங்களிலே இருக்கக்கூடிய வீராஞ்சநேய சுவாமியிலே கிழக்கு முகத்திலே இருக்கக்கூடியவர். கிழக்கு திசையில் அமர்ந்திருக்கின்ற சன்னதியில் எம்பெருமான் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மிக அருமையான முறையிலே வீராஞ்சநேய சுவாமி என்ற சன்னதியின் பெயர் இருந்தாலும் இவர் வெற்றி பக்த ஆஞ்சநேயர் என்ற பெயரோடு வலது கை வெற்றியை குறிக்குமாறும் இடது கை இடுப்பிலும் உடல் மூர்த்தி தாமரை முட்டினால் சூடப்பட்டு கிழக்கு பார்த்த ஆஞ்சநேயர் வடக்கு முகமாக மிக அருமையான முறையிலே இங்கே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே சுயம்பு ரூபமாக எழுந்தருளிப்பதாக பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். இத்திருக்கோவிலை பற்றி என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் காணலாம். ஆந்திராவில் உள்ள பத்ராசல திருக்கோயிலில் உள்ளது போலவே இந்த திருக்கோயிலிலும் தாயார் தனி சன்னதியில் காட்சியளிக்கின்றார். இவரை கனகவல்லி தாயார் என்றே போற்றுகின்றார்கள். லட்சுமணர் சீதையுடன் காட்சியளிக்கும் ராமரின் விக்கிரகம் மிகச்சிறந்த கலை வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டிருப்பது இந்த கோயிலின் சிறப்பம்சமாக கூறப்படுகிறது. ராமர் சன்னதிக்கு எதிரே கருடாழ்வார் சன்னதியில் கருடாழ்வார் நின்ற திருக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார். ராமர் சன்னதியின் விமானம் தவித்தா விமானமாகவும், தாயார் சன்னதி விமானம் பத்ம விமானமாகவும், ஆஞ்சநேயர் சன்னதி விமானம் ஆனந்த விமானமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. பங்குனி மாதத்தில் ராமநவமி விழாவும், கார்த்திகை மாதத்தில் கடைசி ஞாயிறன்று ஆஞ்சநேயர் ஏகதின லட்சார்ச்சனை விழாவும், மார்கழி மாதத்தில் அமாவாசை மூலத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியும், ஆடி மாதத்தில் ராமருக்கு அலங்கார விழாவும் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன. மிக அருமையான அளவிலே இந்த ஆஞ்சநேய சுவாமி தாமரை முக்கோடு அழகாக வீட்டிருக்கின்றார். சுயம்பு ஆஞ்சநேய சுவாமி, இந்த சுயம்பு ஆஞ்சநேய சுவாமி சன்னதியிலே வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் என்னென்ன பிரார்த்தனைகளை வேண்டிக் கொள்கின்றார்களோ எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறி எம்பெருமான் ஸ்ரீ வீராஞ்சநேய சுவாமி பரிபூர்ண அருளை இங்கே எல்லோருக்கும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய பெருமை மிக பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக இங்கே சுயம்புவாக ஏற்பட்டு ஆஞ்சநேய சுவாமி சுமார் 2005
இப்பொழுது வரக்கூடிய பக்தர்களாலே மகா சம்பிரோட்சணம் என்று சொல்லக்கூடிய மகா கும்பாபிஷேக வைபவத்தை நடத்தி இன்றைய தினத்திலே இந்த ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மிக அருமையான முறையிலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். வாலாஜாபேட்டையில் 4 திசைகளிலும் ஆஞ்சநேய திருக்கோயில்கள் இருந்தாலும் இந்த ஸ்ரீ யோக ஆஞ்சநேயர் திருக்கோயிலே மிக பிரதானமாக குறிக்கப்பெறுகிறது. இந்த ஸ்ரீ யோக ஆஞ்சநேயரை வணங்கினால் எல்லா வகையான யோகங்களும் நிச்சயம் நடக்கும் என்று கூறுகிறார்கள். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். அருணகிரிநாதர் எண்ணிலடங்கா பாடல்களை பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. திருப்புகழ் என்னும் அருட்தமிழிலிருந்து இப்போது ஒரு பாடலை கேட்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அனுபூதி பாடல்கள், கந்தர் அனுபூதி என்று அருணகிரிநாதர் அருளி செய்த பாடல்கள் 51 பாடல்கள் முழுவதுமே, அதாவது உத்தமமான மந்திர எழுத்துக்களால் தொகுக்கப்பட்ட பாடல்கள் என்பது பொருள். இந்த கந்தர் அனுபூதி பாடல்களை இன்றும் நாளையும் பாராயணம் செய்து, அதாவது தினந்தோறும் ஓதி உணர்ந்து தங்கள் துயரங்கள் நீங்க பெற்றவர்கள் ஏராளமான பேர். இது அடியேனின் சொந்த அனுபவம் கூட. அப்படிப்பட்ட பாடல்கள் இப்பொழுது விளக்கம் பெற்று கொண்டு வருகின்றன. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் மதிக்கெட்டு அற வாடி என்று சொல்லக்கூடிய பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் இது எந்த முறையில் எழுதியிருக்கிறாரோ அந்த முறையில் பாடாமல் நாம் அதை பதம் பிரித்து வார்த்தைகள் பிரித்து பார்க்க போகின்றோம். ஏன், என்னென்ன தகவல்கள் என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். மதிக்கெட்டு அற வாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவே நதி புத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. மதிக்கெட்டறவாடி மயங்கியற கதி கெட்டவமே கெடவோ கடவேன் நதி புத்திரையான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. நேரடியாக பாடலை பாடினால் படித்தால் இப்படித்தான். ஆனால் நம் பாடும் பொழுது பொருள் உணர்ந்து பாடாவிட்டால் மதிக்கெட்டு அற ஒரு கமா போட்டு வாடி என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு விட்டு மதிக்கெட்டு அது அறவாடி என்ற, அறவாடி என்றால் தர்மத்தின்படி நடக்கக்கூடியவன் ஆடக்கூடியவன் என்று பொருள்பட்டுவிடும். அதனால்தான் அடியேன் குகஸ்ரீ ரசபதி அவர்கள் சொன்னபடி எழுத்துக்களை வார்த்தைகளை நிறுத்து நிதானமாக பிரித்து சொல்லியிருக்கிறேன். இப்பாடலில் அருணகிரிநாத சுவாமிகள் சொல்லும் அற்புதமான தகவல்கள். முருகப்பெருமானே, அதுவும் நதிபுத்திரை என்றால் கங்கா நதியின் புதல்வனே என்பது பொருள். அதன் காரணமாகத்தான் முருகப்பெருமானை காங்கேயன் என்று சொல்லி அழைக்கின்றோம். இந்த கங்கா நதியினுடைய அந்த சிவபெருமானுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், பாமரியம், சத்யோஜாத்தம், அதோமுகம் என்று சொல்லக்கூடிய 6 முகங்களிலிருந்து 6 தீப்பொறிகள் பறந்து வந்தன. அதை வாயுவும் அக்னியும் சுமந்து கொண்டு போய் கங்கையில் விட்டார்கள். கங்கை சரவண பொய்கள் விட்டதெல்லாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அந்த கங்கா நதியின் மூலமாக தாங்க பெற்றதால் இவனுக்கு கங்கா புத்திரன் என்றே ஒரு பெயர் உண்டு.
இந்த கங்கையினுடைய பேரை நதிபுத்திரி என்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த அனுபூதி பாடலில் சொல்ல காரணம், எங்கே இருந்து கொண்டு நாம் கங்கா கங்கா கங்கை கங்கை என்று நினைத்து கொண்டிருந்தாலே போதும், நம்முடைய பாவங்கள் நீங்கி போய்விடும் என்று தமிழ் மறைகளும் சொல்கின்றன அல்லவா. எந்த கங்கையின் பெயரை சொன்னால் எல்லா பாவங்களும் விலகி போய்விடுமோ, அப்படிப்பட்ட கங்கா நதியின் புதல்வனே என்று சொன்னவர் ஞான சுகாதிபாய் என்கின்றார். ஞானம் என்றால் தெளிந்த நல்லறிவு என்பது பொருள். தெளிந்த நல்லறிவு மட்டும் நமக்கு இருந்து பலனில்லை, சுகமும் இன்பமும் வேண்டுமல்லவா. இப்படி தெளிந்த நல் அறிவையும் இன்பங்களையும் சுகங்களையும் அளிக்கக்கூடியவன் நீ, அவைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவனும் நீ என்று அருணகிரிநாதர் இங்கே ஆறுமுக வள்ளலை விழிக்கின்றார். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி அந்த தெளிந்த நல்லறிவையும் நல்ல செல்வ வளங்களையும் நமக்கு அருள வேண்டும் என்று வேண்டுவோம். அவன் அருள்வான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.